கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 ஓசன்னா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாயிருக்கிற உமது பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஜனங்களை ஆறுதலை செய்தருளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று வேதத்தில் மிக தெளிவாக தேவன் சொல்லுகிறார். இங்கே ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த நம்பிக்கையினாலே பலர் சொல்லுவாங்க, என் காரியம் நிச்சயமாகவே எனக்கு நடக்கும், என் பிள்ளை ஆசீர்வாதமாக தான் இருப்பான், அவனுக்கு சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கும், ஆமாம் ஆஸ்பத்திரியில் இருக்கிற என்னுடைய தகப்பனார் சுகமாகி கண்டிப்பாக வருவார், சீக்கிரத்தில் அவருக்கு விடுதலை கிடைக்கும், போராட்டத்திலும் விசுவாசின் பிடியில் இருக்கிறதான என் குடும்பத்துக்கு ஒரு மீட்பு கட்டாயம் வரும், எனக்கு ஒரு குறையும் வராது, நிச்சயமாகவே என் பிள்ளையை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான் என்று சொல்லி என் தம்பி சொல்லியிருக்கிறான், கண்டிப்பாக கூட்டிட்டு போவான். இப்படியெல்லாம் பல விதத்திலையும் நம் மனுஷர்களை நம்புவது இயற்கை வழக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷர்களை நம்புவோம், ஃப்ரெண்ட்ஸை நம்புவோம், சொந்த பந்தத்தை நம்புவோம், நமக்கு வேண்டப்பட்டவங்களை நம்புவோம், எல்லாரும் சொல்லுகிற வார்த்தைகளெல்லாம் கேட்டு அதன்படியும் செய்வோம். அது தப்பு கிடையாது, அது நல்ல காரியம், மனிதர்களை நம்ப தான் செய்யணும். ஆனாலும் வேதம் சொல்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். வேதத்தில் சொல்லப்படுது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நீ நம்புவதை பார்க்கிலும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் உலக மனுஷர்கள் மூலமாக, உலக மனுஷன் மூலமாக அநேக காரியங்கள் நமக்கு நடக்கும் நடக்கும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்த்து உலக மனுஷனுக்கு முன்பதாக, சொந்த பந்தத்துக்கு முன்பதாக நம்ம எல்லாவற்றையும் சொல்லுவோம். ஆனால் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை நமக்கு வீணாக போயிடும். எதிர்பார்த்த நம்பிக்கை நமக்கு கிடைக்காத போது, நம்ம யார் மேலே என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அந்த நம்பிக்கை நமக்கு அற்று போகும்போது, அவர்கள் மூலமாய் வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செய்வேன் என்று சொன்னதெல்லாம் செய்யாமல் போகும்போது நமக்கு நிச்சயமாகவே சோர்வு உண்டாயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நாசில சுவாசம் உள்ள மனிதனை எவ்வளவு அதிகமாக நம்ப முடியுமோ அவ்வளவு அதிகமாக நம்பி, சில நாட்களில் அந்த காரியங்கள் நடக்காத போது ஏமாந்து நிற்கிற வேளையில், நான் இருந்து போய் இவனை நம்பினேன் பாருங்க, நான் இருந்து இவ்வளோ நம்பினேன் பாருங்க,
அவன் எனக்கு செய்வான்னு தான் நம்பினேன். ஆனால் இப்படி எனக்கு துரோகம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, இப்படி என்னை கைவிடுவான்னு எனக்கு தெரியாது. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் இவனை நம்பியிருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சொல்லுவாங்க, என் தம்பி வெளிநாட்டில் இருக்கிறான், அவன் லீவில் வரும்போது என் மகனை கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்கிறான். கண்டிப்பாக வரும்போது அவன் ஒரு விசா கொண்டுட்டு தான் வருவான், வந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுவான்னு சொல்லியிருக்கிறான். கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு முழு நம்பிக்கை அந்த தம்பி மேலேயோ யார் மேலேயோ ஒரு ஆள் மேலே வைப்போம். ஆனால் அவன் வருவான், வந்து அவனுடைய எல்லா காரியத்தையும் பார்ப்பான், பார்த்து முடிச்சுட்டு பேசாமல் போயிடுவார். அப்போ வந்தவன்னு சொல்லுவார், நம்ம போய் கேட்போம், தம்பி நீ விசா கொண்டுட்டு வருவேன்னு சொன்னையே, கொண்டுட்டு வரலையப்பா, என்ன காரணம்னு கேட்டால் அவர் அதுக்கு பலவிதமான காரணங்களை சொல்லும்போது, அக்கா இப்போ எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போக முடியாது, சரி பின்னாடி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லும்போது மனசு உடஞ்சி போய், இவனை நம்பி இருந்தது நிமித்தமா நம்ம உள்ள வேலையும் இழந்துட்டோமே, இவன் தம்பி செய்வான்னு தான் நினச்சேன், ஆனாலும் இப்படி செய்யாமல் நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு ஒரு சோர்வு நமக்குள்ள வந்தவளன, ஒரு மனத்தளர்வு வந்தவளன, எல்லாமே நமக்கு மனசு சோர்ந்து போய் ஜெபத்தை விட்டுருவோம், ஆலயத்துக்கு போகிறத விட்டுருவோம், வேதத்தை வாசிக்கதே விட்டுருவோம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்கு தெரியுமா? அவர்கள் செய்ததான சில காரியங்கள் நிமித்தமாக, மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்தது நிமித்தமாக தேவன் மேல நமக்கு ஒரு கோபம் வந்துடும். பாருங்க, நம்ம போற சபை மேல ஒரு கோபம் வந்துடும், அந்த ஊழியக்காரர் மேல ஒரு கோபம் வந்துடும், எல்லாவற்றுக்கும் மேல நம்ம ஜெபித்த ஜெபத்து மேலே நமக்கு கோபம் வந்துடும். என்னத்த ஜெபம், எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளவு நேரம் அந்த சபையில் போய் ஜெபம் பண்ணேன், டெய்லி நான் சபையில் போய் ஜெபம் பண்ணினேன், ஆனாலும் எனக்கு காரியம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் அநேக மனிதர்களை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி பல காரியங்களை நினைத்து ஏமாந்து போய் நீங்கள் இருக்கலாம். செய்வேன் என்று சொன்னவர்கள்லாம் இதுவரை செய்யாமல் அவங்க காரியத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க. அதை நினச்சி நான் இவங்களை முழுமையாக நம்பினேனே, ஆனாலும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் மன சோர்ந்து போய் இந்த நேரத்தில் இருந்து இந்த தேவ செய்தியை கேட்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் சோர்ந்து போகாதீங்க, மனசு தளர்ந்து போகாதீங்க. இங்கே தேவ மனுஷனாகிய இந்த தாவீது சொல்லுகிறான், நான் நம்புகிற காரியம் எனக்கு இது நடக்கும், என்னை கைவிட மாட்டார், கண்டிப்பாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், நான் இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமையை பார்க்க மாட்டேன், இப்போ நான் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், பாடுகளில் தான் இருக்கிறேன், ஆனாலும் நிச்சயமாகவே என்னுடைய வருங்காலம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும், எனக்கு ஒரு குறையும் வராது அப்படின்னு சொல்லுகிற ஒரு முழு நம்பிக்கை வைக்கிறான். பாருங்க, அவங்ககிட்ட போய் கேட்டவன சொல்லுகிறான், இந்த நம்பிக்கை உங்களுக்கு உனக்கு எப்படி இருக்குது? இப்போ உன் நிலைமையை பார்த்தா கஷ்டமான நிலைமல்ல, நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன், நீ எப்படி சொல்லுகிற, எதை வச்சு சொல்லுகிறேன்னு சொல்லி கேட்டால் தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிற காரியம் அவராலே எனக்கு வரும். யாரால வரும்? நான் நம்புகிற கர்த்தரால் எனக்கு வரும். அவர் என்னை கைவிடவே மாட்டார். நான் இருக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், நான் அவரை மட்டும்தான் நோக்கி பார்ப்பேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவரை நோக்கி பார்ப்பேன். என்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தவரை நோக்கி பார்ப்பேன். எல்லா சூழ்நிலையும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரை நோக்கி பார்ப்பேன். கஷ்டமோ நஷ்டமோ பாடுகளோ நிந்தையோ அவமானங்களோ என்ன வந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்ன அவரை நோக்கி பார்ப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டார். நான் நம்புகிற காரியம், நான் எதிர்பார்க்கிற காரியம், எனக்கு விடுதலை வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அந்த விடுதலை எல்லாமே அவரால் எனக்கு வரும் என்று சொல்லி அவன் தேவனாகிய கர்த்தர் மேலே அவ்வளவு நம்பிக்கையை, முழு நம்பிக்கையை செலுத்துகிறான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனைத்தான் நம்புகிறோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலக மனுஷர் மேலே வைத்திருக்கிற முழு நம்பிக்கையும் யார் மேலே வைக்க மாட்டோம் தெரியுமா? நம்ம நம்புகிறோம்னு சொல்லுகிறோம்ல, அந்த தேவன் மேலே வைக்க மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம்? சொல்லுவோம், நான் இயேசுவை தான் நம்புகிறேன், நான் கடவுளை தான் நம்புகிறேன், எப்படியோ நடத்துவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் முழு நம்பிக்கை யார்கிட்ட வைப்போம்னா மனுஷன் மேலே வைப்போம், சொந்தக்காரங்க மேலே வைப்போம். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, கண்டிப்பாக எனக்கு செய்வாங்க அப்படின்னு நான் மனுஷன் மேலே வச்சுருவோம். ஆஸ்பத்திரியில் சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 2 நாள் அவன் சரியாயிரவன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த டாக்டரை நம்புவோம், அவங்க சொன்ன வார்த்தையை நம்புவோம், அவங்களோட சூழ்நிலையை பார்த்து நம்ம நம்புவோம். ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம தேவன் மேலே அவ்வளவு முழு நம்பிக்கை வைக்க மாட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த முழு நம்பிக்கை வைத்தவன் சொல்லுகிறான், நான் நம்புகிறது அவரால் எனக்கு வரும் என்று சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமோ இழந்து சோர்ந்து போய் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இனி நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி திக்கற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா? வியாதியில், படுக்கையில், மரண அவஸ்தையில் இருக்கிற என் கணவன் திரும்பி வந்துட மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? டாக்டர் 2 நாள் ஆகும், பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சந்தேகத்துக்குரிய காரியத்தை சொல்லிட்டு போனாலும், நான் நிச்சயமாகவே நம்புகிறேன், என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், முழு நம்பிக்கை நீங்கள் தேவன் மேலே வைப்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையை மட்டும் இழந்துடாதீங்க, விசுவாசத்தை மட்டும் இழந்துடாதீங்க. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை இந்த நாளில் இருந்து தேவனாகிய இயேசு மேலே அதிகமாக இருக்கட்டும். வேதம் அதைத்தான் சொல்கிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் நீ கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லுகிறார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருந்தார். அவளுடைய அந்த வியாதியின் நிமித்தமாய், அந்த பலவீனத்தின் நிமித்தமாய் மிகுந்த வேதனையும் கண்ணீரும் நெருக்கமும் பாடுகளுமா தான் இருந்தாள். வெளியே போக முடியாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது, யாரிடத்தில் நின்று பேச முடியாது, அப்படிப்பட்ட கூனி குறுகி போய் இருந்த அவள் அந்த வியாதி அவளை விட்டு நீங்கும்படியாக, அந்த பிரச்சனை அவளை விட்டு மாறும்படியாக, அவள் சுகமடையும்படியாக எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துட்டா, எத்தனையோ வைத்தியரை போய் பார்த்துட்டா, ஒன்றிலும் சரியாகவில்லை, சுகமாகவே இல்லை. அந்த உலகத்தில் உள்ள எல்லா வைத்தியர் மேலையும் எல்லா டாக்டர் மேலையும் அவள் நம்பிக்கை வச்சா, எல்லா நம்பிக்கையும் வீணாயிற்று. யார் மூலமாகவும் அவளுக்கு குணமாகவில்லை, சுகம் கிடைக்கவில்லை, விடுதலை கிடைக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவட்ட இருந்த பணம் எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டா. எதையெல்லாம் விற்று செலவு பண்ணி அந்த வியாதிக்கு குணமடைய வேண்டுமே என்று சொல்லி டாக்டருக்கு கொடுக்க முடியுமோ, வைத்தியருக்கு கொடுக்க முடியுமோ, அவ்வளவுத்தையும் கொடுத்து பார்த்துட்டா அவளுக்கு விடுதலையே இல்லை. ஆனாலும் அவள் ஒரு நாள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே அந்த இயேசுவை மேல ஒரு நம்பிக்கை வைத்தா பாருங்க. இயேசுவை குறித்து அறிந்தவள், இயேசுவால் அற்புதம் நடக்குது, சுகம் கிடைக்குது, விடுதலை கிடைக்கிறது, இயேசு சுகம் தருகிறார், இயேசு சமாதானத்தை தருகிறார், இயேசு சந்தோஷத்தை தருகிறார், இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கிறார், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று சொல்லி அவரை குறித்து கேள்விப்பட்டவள் அந்த இயேசு மேல முழு நம்பிக்கை வச்சுட்டா. முழு நம்பிக்கை வச்சா பாருங்க. அந்த முழு நம்பிக்கை வைத்தது நிமித்தமாக அவள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? நான் போய் அந்த இயேசுவை தொடுவேன் என்கிற முழு தைரியத்தோடும் முழு விசுவாசத்தோடும் இயேசுவை தொடுவதற்கு அவள் ஆயத்தமாயிட்டாள். இயேசு எப்போ வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாள். ஒரு நாள் இயேசு ஜனக்கூட்டத்தின் நடுவில் வந்து கொண்டு இருந்தார். அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே வருகிறதை குறித்து இவள் கேள்விப்பட்டு ஓடியே போய் அவருடைய வஸ்திரத்தில் ஓரத்தை தொட்டாள். தொட்ட உடனே அவளிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. இவள் விடுதலை அடைந்தாள்.
காரணம் என்ன? அவள் நம்பினது அவராலே அவளுக்கு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியான என்ன? நான் நம்புகிறது அவராலே எனக்கு வரும் என்கிற விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே முழுமையா இயேசு மேல வச்சுட்டு ஓடி போய் தொட்டா பாருங்க, அவள் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அவள் நம்பிக்கை வீண் போகவே இல்லை. அந்த இயேசுவின் சரீரத்தில் இருந்த வல்லமை, இயேசுவின் அந்த வஸ்திரத்தின் மேல் இருந்த வல்லமை அவளை தொட்டது. அவளை தொட்டது, சுகம் பெற்றாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, அவள் வைத்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? அந்த இயேசு மேல் அவள் வைத்த முழு நம்பிக்கையை பார்த்தீங்களா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கலங்காதிருங்கள். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும், பாடுகளிலும், வேதனையிலும், நிந்தனையிலும், அவமானத்திலும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, என் பிள்ளையுடைய திருமண காரியம் நடக்கலையே, தகப்பனே ஆஸ்பத்திரியில் இருக்கிற என் பிள்ளைக்கு சுகம் வேண்டுமே, என் கணவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே, டாக்டரெல்லாம் முடியாதுன்னு சொல்லியாச்சு, இது நான் என்ன செய்வேன்னு தெரியாமல் நிற்கிறேன்னு சொல்லி பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்க தேவ பிள்ளைய ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மாலை வேளையில் நீங்கள் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தெல்லாம் எனக்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ, எதிர்பார்த்து இவ்வளவு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிற நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. மறுபடியும் இயேசு மேல முழு நம்பிக்கை வைங்க, முழு நம்பிக்கை வைங்க. மனுஷனால் கூடாதுதான், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முழு நம்பிக்கையை தேவன் மேல வைங்க, முழு விசுவாசத்தை தேவன் மேல வைங்க, முழு எதிர்பார்ப்பு அவர் மேல வைங்க. நீங்க நம்புறது அவராலே கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். கட்டாயம் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், கட்டாயம் உங்களுக்கு சுகம் உண்டாகும். என்ன காரியத்துக்காக நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு சுகம் தருவார். எப்படி? உங்க நம்பிக்கையை பொறுத்து தான், உங்க விசுவாசத்தை பொறுத்து தான், நீங்கள் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான் உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவச்சனமே, கடந்த நாளில் ஒரு அருமையான சகோதரன் சாவை நோக்கி ஓடினான், சாவை நோக்கி ஓடினான். இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயை 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 மாயன்னு சொன்னது போல எல்லாமே எனக்கு மாயையாக இருக்குது. ஏனென்றால் அவன் படிப்பில் ரொம்ப சீரவாக இருக்கிறான், வேத அறிவு கிடையாது, எதுலையுமே அவனுக்கு முன்னேற்றம் இல்லை. அவன் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே தோல்வி, எல்லாமே தோல்வி. பாருங்க, இனி சாபை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரன், நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனுடைய முடிவை பாருங்க. அவன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு தோல்வி ஆனதுனால அவன் சொந்த பந்தத்தை நம்பலாம், ஃப்ரெண்ட்ஸை நம்பலாம், எல்லாரையும் நம்பலாம், எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அதனால் அவன் வெறுத்தி அடைந்து நேர சாவை நோக்கி ஓடிட்டான். சாவை நோக்கி ஓடிட்டான் பாருங்க. சாவை நோக்கி போகும் பொழுதுதான் ஒரு தேவ ஊழியக்காரர் அவன் கையில் ட்ராக்ஸை கொடுத்துருக்கிறார். தம்பி, இந்த ட்ராக்ஸை படிங்கன்னு சொல்லி அவன் அதை வாங்கி அனுப்பிச்சான். கசக்கி அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நானே நொந்து நூடுல்ஸாக போகிறேன், நானே வாழ்க்கை வெறுத்து போகிறேன், இனி இது எதுக்கு? சாவை நோக்கி ஓடுகிறவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை அவன் சொல்லிக்கிட்டே போகிறான், நான் இன்னைக்கு செத்துறேன் ஆண்டவரே, இனிமேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. நான் இதுவரையிலும் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களும் எனக்கு தோல்வி, படிப்பில் தோல்வி, வேலையில் தோல்வி, வருமானத்தில் தோல்வி, நான் ஊழியம் செய்ய நினைச்சேன் அதில் தோல்வி, எல்லா விஷயத்திலும் தோல்வி. இனி எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், யாருக்காக இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தான் பாருங்க. ஓடிக்கிட்டே இருந்தான். அப்பொழுது அந்த ஊழியக்காரத்தை ட்ராக்ஸ் எடுத்து கொஞ்சம் தூரம் போனது உடனே அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வந்துச்சு, சின்ன எண்ணம் வந்துச்சு. சரி, அவர் என்ன தான் தந்தார், இந்த ட்ராக்ஸை தான் பார்ப்போமே சொல்லி பிரித்து பார்த்தான் பாருங்க. அதில் எழுதியிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இவன் பார்த்தவன அரண்டு போய் சொன்னான், சாவதுக்கும் என்ன விட மாட்டேரா, சாவதுக்கும் என்ன விட மாட்டாரா என்று சொல்லி கேட்டான்.
அப்பொழுதுதான் அந்த ட்ராக்ஸை படிக்க 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 அந்த ட்ராக்ஸில் எழுதியிருந்தது வசனங்கள், வார்த்தைகள் எல்லாமே அவனோடு பேச ஆரம்பித்தது. மறுபடியும் திரும்பி வந்துட்டு உடனே அவன் சொன்ன ஒரு காரியம், இயேசுவே, நான் உம்மை முழுமையாய் நம்பாதது தான் இதுக்கு காரணம். என் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்விக்கு காரணம் நான் தான். நான் உலக மனுஷனை நம்பினேன், எல்லாரையும் ஆசிரியர் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பினேன். ஆனால் உங்களை நான் சரியாக நம்பாமல் விட்டுட்டாண்டவரே, என்னை மன்னிச்சுக்கிடுங்க, மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு தாங்க, நான் உமக்காக ஜீவிப்பேன் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் ஜெபித்து முழு நம்பிக்கையோடு தேவனை தேட ஆரம்பித்தான். கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். இப்பொழுது அவன் ஒரு ஊழியக்காரனாக நின்று தேவ ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். என் அன்பின் தேவ ஜனமே, வேத வசனங்கள் ஒன்றும் ஒருபோதும் அது வீணாய் போனதே கிடையாது. அது ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கிறபடியினாலே இன்றைக்கு இந்த வேத வசனம் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கும். நீங்கள் நம்பிக்கை இழந்துடாதீங்க, விசுவாசத்தில் தளர்ந்துடாதீங்க, உங்கள் எதிர்பார்ப்பை விட்டுறாதீங்க. உலக மனுஷனை எதிர்பார்த்து சோர்ந்து போயிட்டீங்களா? காரியம் நடக்கலைன்னு சோர்ந்துட்டீங்களா? சமாளிக்கிறாதீங்க, கவலைப்படாதீங்க. தேவன் நிச்சயமாக உங்களோடு கூட உண்டு. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்கள் கண்ணீரை காண்பார், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். செய்ய வேண்டிய காரியம் ஒன்று தான். என்ன? நீங்கள் தேவனை முழுமையாக நம்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை முழுமையாக நம்ப வேண்டும். காரணம், உங்களுக்காக அடிக்கப்பட்டவர், உங்களுக்காக நொறுக்கப்பட்டவர், உங்களுக்காக சிலுவை சுமந்தவர், உங்களுக்காக மரித்தவர், உங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறார். கலங்காது, நீ நம்புகிறது அவராலே உனக்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அவராலே வரும். கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, தேவனை முழுமையாய் நம்ப பழகுங்கள். தேவன் மேல் முழுமையாக விசுவாசம் வையுங்கள். நான் ஆராதிக்கிற இயேசு என்னை கைவிட மாட்டார், நான் நம்புகிற இயேசு என்னை கைவிட மாட்டார். இதுவரையிலும் நான் இயேசுவை நம்பாமல் இருந்துட்டேன், இனி அப்படி இருக்க மாட்டேன். நான் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் நான் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பேன். கண்டிப்பாகவே நான் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் எனக்கு ஜெயமாய் முடியும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க மறுபடியும் தொடங்குங்க. காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் இந்த தேவ செய்தியை நம்பிக்கை இழந்து போய் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை ஆறுதலையும் கொடும். இன்னும் உம்மை அதிகமாய் தேடவும், உண்மையில முழு நம்பிக்கை வைக்கவும். ஐயோ, எல்லாவற்றையும் நான் இழந்து இப்போ தரித்திரமாக நிற்கிறேன், இனியாவது என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வருமா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதால் அன்பின் தேவ பிள்ளைகளுக்கு ஏசப்பா நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. வியாதியில் இருக்கலாம், மரண படுக்கையில் இருக்கலாம், கடன் பாரத்தில் இருக்கலாம், ஆண்டவர் வேலை இல்லாமல் இருக்கலாம், திருமணம் ஆகலையே என்று சொல்ல கவலையில் இருக்கலாம், திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே என்கிற வேதனையில் இருக்கலாம், ஆண்டவரே பிரசவத்துக்காக காத்திருக்கிற ஸ்திரீகள் இருக்கலாம். ஆண்டவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எல்லா காரியத்திலும் யார் யார் என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் ஆண்டவர் உதவி செய்வீராக. அவர்கள் யாரெல்லாம் உம்மை அதிகமாய் நம்புகிறார்களோ, முழு இருதயத்தோடு நம்புகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கு அற்புதங்களை செய்து கொடும், அத்தனை பேருக்கு நன்மையை கொடும். அவர்கள் முழுவதுமாக முழு இருதயத்தோடுமாக முழு ஆத்துமாவோடு உம்மையே நம்பி ஜீவிக்க கிருபை பாராட்டுவீராக. தடைகளை இழுத்து போடும், காரியங்களை ஜெயமாக்கித்தான் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். ஆமென்.